ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் யோயோ. இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பங்கமாக கலாய்க்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கலாய்க்கிறதுக்குனா இதுக்கு எந்த ஆப்ஸும் தேவைப்படாது, எந்த இதுவும் தேவைப்படாது. உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்கிற செட்டிங்ஸ் மூலியமாகவே செம்மையாக கலாய்க்க முடியும். அது ரெண்டு வழியில் கலாய்க்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் இந்த ட்ரிக்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி வீடியோவில் வந்து ரெண்டு செட்டிங்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு செட்டிங்ஸுமே உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்கக்கூடிய பக்காவான செட்டிங்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ரெண்டு செட்டிங்ஸ் மூலிமா எப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து செம்மையாக கலாய்க்கிறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். அவங்க வந்து ஃபோனுக்கு என்னடா ஆச்சு, ஃபோன் ஹேங் ஆகிடுச்சா, இல்லை ஃபோன் வந்து யாராவது ஹேக் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பங்கமாக அவங்கள வந்து கலாய்க்க முடியும். ஸோ அதை எப்படி பண்ணுறது இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கிங்க. செட்டிங்ஸில் போய்ட்டு அபவுட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணுங்கள். அபவுட்டில் போய்ட்டு சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் அதை கிளிக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து பில்ட் நம்பர் அப்படின்னு இருக்கும். அந்த பில்ட் நம்பரை வந்து 7 to 8 டைம்ஸ் கண்டினியூஸாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் மொபைலில் வந்து டெவலப்பர் மோடு வந்து ஆன் ஆகிடும். டெவலப்பர் மோடு போய் ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் டவுனில் பார்த்தீங்கன்னா கீழே ஷோ சர்ஃபேஸ் அப்டேட்ஸ் அப்படின்னு காமிக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்கும், அதை பற்றி நீங்கள் ஆன் பண்ணிக்க முடியும். இது ரொம்ப சிம்பிளான ட்ரிக் தான் அப்படின்னு சொல்லணும். சூப்பராகவே பண்ண முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா பிளிங்க் அவுட் ஆகும். பார்த்தீங்கன்னா இப்போ வயலட் கலரில் வந்து பிளிங்க் அவுட் ஆகும். நீங்கள் ஸ்க்ரீன் டச் பண்ணிங்கன்னா எப்பப்போ டச் பண்ணுறீங்களோ அப்பப்போ ஒரு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு சிம்பிளான செட்டிங்ஸ் தான். ஆனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப பயத்தை ஏற்படுத்தும். என்னடா ஆச்சு என் ஃபோனுக்கு அப்படின்ட்டு நினைக்கிற அளவுக்கு செம்மையாகவே இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் பண்ணும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணில் இருந்து தண்ணியே வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்னடா ஹேங் ஆயிடுச்சா, இல்லை யாராவது ஹேக் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு போயிடுச்சு. ஸோ இது சிம்பிளான செட்டிங்ஸ் தான். நீங்கள் ஸ்க்ரீனில் எந்த இடத்துல டச் பண்ணிங்கனாலும் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பிளிங்க் அவுட் ஆகும். வயலட் கலர், அதாவது பிங்க் கலரில் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த பிளிங்கை வந்து நீங்கள் போய் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ டச் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இது போய் ஆஃப் பண்ணி வச்சுக்க முடியும். இது வந்து சிம்பிளான செட்டிங் தான் அப்படின்னு சொல்லணும். இதனால் வந்து மொபைலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. இது வந்து டெவலப்பர் ஆப்ஷனில் இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்து எப்படி அவங்க ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அடுத்ததான செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆண்ட்ராய்டில் இந்த செட்டிங்ஸ் வந்து எல்லாத்துக்கும் மோஸ்ட்டாகவே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காமல் இருக்கலாம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கிங்க. உங்கள் மொபைலில் செட்டிங்ஸில் போனதுக்கப்புறம் ஆக்சசிபிலிட்டி அதை வந்து ஆன் பண்ணிக்கங்க. அதை ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக் பேக் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிங்க. இதை வந்து ஆன் பண்ணும்போது சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் படித்து பார்த்துட்டே பண்ணலாம். இந்த செட்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித பாதிப்பு ஏற்படுத்தாது உங்கள் மொபைலுக்கு. அதாவது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் டச் பண்ணும்போது நீங்கள் எதை டச் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து சொல்லும். அதனால தான் இது டாக் பேக் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க இதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு தடவை டச் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஆப்பை டச் பண்ணுறீங்களோ, இல்லை வந்து மெனு டச் பண்ணுறீங்களோ, அது வந்து மெனு அப்படின்னு சொல்லும். இல்லை ஆப்போட நேமை வந்து சொல்லும். நீங்கள் வந்து அதை ஒரு டைம் டச் பண்ணிங்கன்னா இப்படி சொல்லும். இதை வந்து நீங்கள் டபுள் டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப்புக்குள்ளே போயிடும். இந்த செட்டிங் வந்து நீங்கள் ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் டைம் டச் பண்ணிங்கன்னா அது வந்து நேம் தான் சொல்லும். இதுவும் வந்து உங்களுக்கு பயத்தை பீதி ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். கிரீன் கலரில் பாக்ஸ் வந்துட்டு அது ஆப்பா அந்த செட்டிங்கா அப்படின்ட்டு காமிக்கும். இதுவும் வந்து செட்டிங்ஸில் இருக்க ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். எந்தவித பாதிப்பு ஏற்படுத்துது. ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து என்னடா பண்ண என் மொபைலில் அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்க பயந்துருவாங்க. ஸோ இந்த கண்டிப்பாக இதையும் யூஸ் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகிட்டு மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது போய் ஆன் பண்ணணும், எதையும் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் டைம் டேப் பண்ணணும். மவுஸ் எப்படி கிளிக் பண்ணுவோம், டபுள் டைம் கிளிக் பண்ணுவோம்ல, லேப்பில் இருக்க மவுஸோ இல்லை இந்த மவுஸ் ஆகட்டும் டபுள் டைம் கிளிக் பண்ணுவோம்ல, அதே மாதிரி நீங்கள் டபுள் டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் அது ஓப்பன் ஆகும். நீங்கள் இதை ஆஃப் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டிங்ஸை வந்து டபுள் டைம் கிளிக் பண்ணிவிட்டு ஆக்சசிபிலிட்டி டபுள் டைம் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாக் பாக்ஸை போய் நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கணும். அந்த ஆஃப் பண்ணி வைக்கிறது நீங்கள் டபுள் டைம் கிளிக் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா சிம்பிளாக ஆஃப் ஆகிடும். கண்டிப்பாக இந்த ரெண்டு செட்டிங்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு இருக்கு. இந்த ரெண்டு செட்டிங்ஸை யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் பங்கமாக கலாய்ங்க. அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே போல் அடுத்த வீடியோ செமையான ட்ரிக்ஸ் செமையான ஆப்ஸோட வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Yoyo. Thanks for watching.